அமெரிக்கா முதலில் என்ற தேசியவாதத்தை முன்வைத்து அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் அனைத்து நாடுகள் மீதும் பரஸ்பர வரியை விதித்திருக்கிறார். அதிபரான 30 நாட்களுக்குள் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி வெள்ளை மாளிகையில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசிய ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க அமெரிக்காவிலிருந்து அதிக எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தை முன்மொழிந்தார். மேலும் இந்தியா அமெரிக்கா இடையே ஒரு புதிய பரஸ்பர வரி திட்டத்தையும் அறிவித்தார். 2030ஆம் ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை $500 பில்லியன் உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட மிஷன் 500 என்ற இலக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டு இறுதிக்குள் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் திட்டங்களை இரு தலைவர்களும் அறிவித்தனர். இதற்காக டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் குறிப்பு விதிமுறைகளிலும் கையெழுத்திடப்பட்டன. கடந்த ஜூலைக்குள் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இறுதி ஒப்புதலுக்கு காத்திருக்கிறது என்று கூறப்பட்ட நிலையில் இந்தியா மீது 25% வரியை ட்ரம்ப் விதித்தார். தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி கூடுதலாக 25% வரியை ட்ரம்ப் விதித்தார். 50% வரி விதிப்புக்கு பின் இந்திய பங்குச் சந்தை ஆட்டம் காணும் என்று ட்ரம்ப் எதிர்பார்த்தார். ஆனால் இந்திய பங்குச் சந்தையில் எந்த பாதிப்பும் இல்லை. மாறாக இந்தியாவின் மீதான வரி விதிப்பின் காரணமாக $1 டிரில்லியன் அளவுக்கு அமெரிக்க பங்குச் சந்தை இழப்பை சந்தித்தது. இந்தியாவுக்கு எதிராக அதிக வரி விதிப்பது என்பது உலகின் வலிமையான நபர் என்ற நினைப்பில் தனது காலில் தானே சுட்டுக் கொள்வதற்கு சமம் என்று அமெரிக்க பொருளாதார வல்லுநர் ரிச்சர்ட் வோல்ஃப் தெரிவித்திருக்கிறார். அதேபோல் முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரியான ஈவான் ஃபைகன்பாம் ரஷ்யா யுக்ரைன் போரை மோடியின் போர் என்று ட்ரம்ப் சொல்வது அபத்தமானது என்று விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் இந்தியாவுக்கு 50% வரி விதித்ததன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால உறவுக்கு ட்ரம்ப் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளின் மொத்த உற்பத்தி திறன் 35% ஆகும். இது G7 நாடுகளை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கத்திய நிதி ஆதிக்கத்தை, குறிப்பாக டாலரின் ஆதிக்கத்தை குறைப்பதே பிரிக்ஸ் கூட்டமைப்பின் நோக்கமாகும். ட்ரம்ப் தனது நடவடிக்கையின் மூலம் பிரிக்ஸ் அமைப்பை வலிமையாக்கியிருக்கிறார் என்று மேற்கத்திய அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வரும் செப்டம்பரில் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி 20% வரை அதிகரிக்கும் என்பதை இந்திய சுத்திகரிப்பு நிலையங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. ஏற்கனவே இந்தியா 40க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது. எனவே அமெரிக்காவின் வரி விதிப்பு எந்த வகையிலும் இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்க இருக்கும் இந்தியா சர்வதேச அளவில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறது. இந்தியாவுடனான உறவு சிக்கலை ட்ரம்ப் நினைத்தாலும் அவரால் இனி சரி செய்ய முடியுமா என்ற கேள்விக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் சிக்கலானவை என்றாலும் இரு நாடுகளுக்கும் இடையே ஒருமித்த கருத்துக்கு இன்னும் வாய்ப்பு உள்ளதாக அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் கூறியிருக்கிறார்.